அப்சல்யூட். இப்போ எப்படி இருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாரும் நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி என் பையனுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புனோம். கிளம்பும் போதே அவன் எங்கே போகிறோம், எங்கே சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அவனுக்கு எங்கே வெளில போனாலும் நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம். பட் அவனுக்கு பிடிச்ச இடமா இருந்தால் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் ரொம்ப நேரம் கேட்டுகிட்டே இருந்ததுனால ஸ்கூல் போகிறோன்னு மட்டும் சொன்னோம். அவனுக்கு எதுவுமே புரியல. அந்த ஸ்கூல் நேம் பார்த்திங்கன்னா க்ளே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஸோ அங்கே போகிறோன்னு சொன்னோன்னே அங்கே க்ளே அந்த வேர்டு கேட்டோன்னா ஓகே க்ளே சம்மந்தப்பட்டதில் ஏதாவது விளையாடுவோம் போலன்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்லேயும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கார்னிவல் போகிறோம். இது க்ளே இன்டர்நேஷ்னல் கார்னிவல் சொல்லுவாங்க. ஸோ அங்கே அந்த ஸ்கூலோட ப்ரொமோஷன்னு சொல்லலாம். ப்ளஸ் அங்கே குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் லைக் ஃபன் பேஸ்டில் கேம்ஸு, மூவிஸு அந்த மாதிரிலாம் போட்டு காமிப்பாங்க. ஸோ அவனும் ஜாலியாக விளையாடுவான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இங்கே தான் என்னோடய ஹஸ்பண்டோட ஆஃபீஸும் இங்கே தான் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னா கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டான். டேடியோட ஆஃபீஸ் பார்க்கணும், அவனுக்கு ரொம்ப ஆசை அவங்க டேடியோட ஆஃபீஸ் பார்க்கணுன்னு. ஸோ அங்கேயும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னான். பட் நான் தூரத்துலேருந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் அவங்க ஆஃபீஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஆஃபீஸ்லாம் போக முடியுமான்னு சொல்லி கேட்டான். இல்லை இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம். உள்ளே பார்த்தோன்னே இது மால் மாதிரி இருக்குது, இங்கே ஸ்கூல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருந்தான். ஆமாம் இங்கே தான் ஸ்கூல் இருக்குது வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். என்ன இருக்கும் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். இது நர்சரி ப்ளஸ் டே கேரு. 1 சைல்டுக்கு 299 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. டைமிங் 10:30 to 12:30 சொன்னாங்க. நாங்கள் கம்ப்ளீட் 2 hours இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா என்ஜாய் பண்ணுவான். அந்த ரீசனுக்காக தான் வந்தோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு கேம் வச்சாங்க. ஸோ இந்த கேம் விளையாடிட்டு இருந்தான். அவனுக்கு ஆக்சுவலி அந்த பாத்தில் நடக்க தெரியல. அந்த ஸ்டிக் பண்ணியிருக்காங்கள்ல அந்த லேபிள் பண்ண இடத்துலேருந்து அவன் நடந்து வந்துட்டு இருந்தான். இது செகண்ட் கேம். அந்த ஹோலில் ஒரு ஹோல் இருக்கும். அதில் 2 பால் பேஸ்கெட்டில் போடணும். ஒரு பால் போட்டுட்டான், இன்னொரு பால் போட முடியலன்னு சொல்லிட்டு அவனே கையால் எடுத்தே போட்டுட்டான். செவருக்கு வலிக்கும். ஸோ இந்த 2 கேமுமே அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ். இதெல்லாம் என் பையனுக்கு பண்ணுறது பிடிக்கும். இந்த கிராஃப்ட்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் பிடிக்கும். ஸோ இதுதான் கொஞ்சம் நல்லா ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தான். நாங்கள் 10:30 to 12:30ன்றதுனால நிறைய இருக்கும் அப்படின்னு கண்டினியூஸாக ஒரு ஸ்கெடியூல் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினச்சோம். பட் இங்கே என்னென்னா ஒரு ரூமில் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி செஞ்சுருந்தாங்க. இங்கே மொத்தமாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்டு, அந்த 2 கேம்ஸு, அப்புறம் ஃப்ரீஸ் டான்ஸு, மூவி டைம்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes மட்டும் மூவி டைம் பார்க்க விட்டாங்க. வித் பாப்கார்னோட கொடுத்தாங்க. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லணும்னா இது ஒரு ஸ்கூலோட ப்ரொமோஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்காக நம்மளே 290 நம்மக்கிட்டேருந்தே ஒரு 300 கேஷை வாங்கிட்டு இந்த ஸ்கூலை சுற்றி காமிச்ச மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. என் பையனுக்கு அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டே இல்லை. 10:30 to 12:30னால நாங்கள் 2 hours கம்ப்ளீட்டாக இருக்கும்னு நினச்சோம். பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 30 minutesலேயே இது முடிச்சிருச்சு. அப்புறம் என் பையனை வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் அவன் வரத்துக்கு ரெடியாகவே இல்லை. நான் விளையாடவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டான். எங்களுக்கு பயங்கர சிரிப்பும் வந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, பட் இங்கே நடந்தது வேறையா. ஸோ வேறு இடத்துக்கு இவனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வரும்போது வீட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்றான். ஸோ அதனால் வேறு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம். இதுக்காக பார்த்திங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாமல் வந்தோம். அதுதான் கொடுமை. இவனுக்காக இவன் மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டான். நாங்கள் 10:30னா ஸ்லாட் உள்ளே டக்குன்னு போயிடணும்
அது ஒரு 5 மினிட்ஸ் கூட வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பஞ்சுவலாக வந்திருந்தோம். இந்த கிராஃப்ட்ஸ் முடிச்சோன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஒன்று அதோட வெளியில் வந்தாச்சு. என் பையனுக்கு மனசே இல்லை, இங்கே எதுக்கு வந்தோன்றதே புரியலையே அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணான். சரி அவனை கொஞ்சம் வந்து சமாதானப்படுத்திட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னான். சரி நம்ம கண்டிப்பாக வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவன் வந்து மால் பார்க் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். எங்களுக்கு வந்து சரியான பசி, இதுக்காகவா பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாமல் வந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடுப்பி ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அப்போ தான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறதுனால கொஞ்சம் இவன் நார்மலாக இருந்தான். அங்கே பாப்கார்ன் கொடுத்துருந்தாங்க, அதை சாப்பிட்டுட்டு இருந்தான். என் ஹஸ்பண்ட் வந்து தெரியாமல் அவனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டாங்க. பட் அவன் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டான் ஆல்ரெடி. ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு எங்கே போகலான்றது அப்போ தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருந்தோம். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அவன் ரொம்ப நாளாக வந்து ஸ்விம்மிங் பூல் போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரி அதுக்கு கூட்டிகிட்டு போகலாம், அப்போவாது ஹாப்பியாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தோம். டி கியூப் அந்த ஸ்விம்மிங் பூல், அது வந்து எல்லாமே இருக்குது. கிரிக்கெட், இன்டோர் ஆக்டிவிட்டீஸ், ஜிம், ஃபுட்பால் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு நாங்கள் போகிற அந்த டேவும் பார்த்திங்கன்னா ஸ்விம் சூட்டு எல்லாமே வந்து வேணும். ஸ்விம்மிங் பூலுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வேணும். ஸ்விம் சூட்டு, காகல், ஹெட் கேப் எல்லாமே வேணும்னு சொல்லிட்டாங்க. எங்ககிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து திருப்பியும் வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. Later that same evening. என் பையனுக்கு வந்து இன்டோர் ஆக்டிவிட்டி ரொம்பவே பிடிக்கும். ஸோ மார்னிங் 2 இடத்துலையும் வந்து சொதப்பல் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் இங்கே கூட்டிகிட்டு போய் அவனை சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். அவனுக்கு வந்து வெளியில் என்ன தான் விளையாடினாலும் நாங்கள் மட்டும் தானே தனியாக இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பசங்களோட விளையாடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஈஸியாக அவன் பிடிச்சிருவான். இது வந்து 1 hour டைமிங், டாட்லர்ஸ்க்கு தனியாக இருக்குது, ஒரு 4+ இயர்ஸ்லேருந்து தனியாக இருக்குது. ஸோ இதில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவான். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி வந்து ஒரு கிட்டோட பர்த்டே வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து கிட்ஸ் பர்த்டே பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை அரேஞ்ச் பண்ணியிருந்ததுனால எங்களுக்கும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து இருந்துச்சு. நிறைய ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. அவனே போய் ஜூஸ்லாம் அவன் குடித்ததே இல்லை. ஸோ இந்த டின்லலாம் வரும் பார்த்திங்களா ஜூஸ், அதெல்லாம் குடித்ததே இல்லை. எல்லாரோட இருந்ததுனால அவனும் அந்த ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அவங்களோட டான்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணால் எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது வந்து இன்னொரு ஸ்டால் மாதிரி வச்சுருந்தாங்க. லைக் வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி அவங்க என் பையனோட இமேஜை வந்து அப்படியே வந்து ட்ரா பண்ணுற மாதிரி. இது வந்து எக்ஸாக்ட் என் பையன் மாதிரி இல்லை, ஆனால் ஒரு கார்ட்டூன் தீமில் வந்து அவங்க ட்ரா பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி ட்ரா பண்ணுறாங்கன்னு. Adventures popping like corn in a bowl. Taste the wild, savor what's bold. Eyes wide open, hearts never cold. Windows down, singing from our soul. Dancing through the night, destination unknown. Catch the stars as they softly glow. In this ride we'll find where dreams go. Whisper secrets to the wind's flow. Magic brews in every shadow. Twists and turns that shape our flow. Life's a journey, don't need to know. Cooking up new flavors, watch life unfold. Adventures popping like corn in a bowl. Taste the wild, savor what's bold. Eyes wide open, hearts never cold. Whisper secrets through the wind's flow. Magic brews in every shadow. Twists and turns that shape our flow. Life's a journey, don't need to know.
ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கார்ட்டூன் கேரக்டர் வரைஞ்ச மாதிரியே இருந்துச்சு. என் பையனும் வந்து வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். மேலே பார்த்தீங்கன்னா டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேலே தான் வந்து பர்த்டேக்கான செலிப்ரேஷன் எல்லாமே மேலே வச்சுருந்தாங்க. ஸோ அவன் வந்து மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ இதை வாங்கி முடிச்சுட்டு மேலே போனோம். மேலே வந்து ஃப்ரீஸ் டான்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ சாங் வந்து ப்ளே பண்ணுவாங்க, திருப்பி ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து அதில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணான் அவன். அதாவது அவ்வளோ விளையாடி வந்து அவனுக்கு அவ்வளோ வேர்த்துருச்சு, அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணான். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ முன்னாடி நாள் நைட்டே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து வாங்கினோம். ஹெட் கேப்பு, காகல், என் பையனுக்கு மட்டும் ஸ்விம் சூட் வாங்கினோம். இதெல்லாம் அவன் போட்டதே இல்லை. ஸோ அதனால் எல்லாமே இப்போவே போடணும்னு சொல்லி ட்ரையலும் பண்ணோம். The next day. அப்சர் இப்போ எப்படி இருக்கு? ஸ்டார்டிங்கில் என் பையனுக்கு வந்து தண்ணியில் விளையாடுறதுனாலே ரொம்ப பயமாக இருந்துச்சு. லைக் 2.5 இயர்ஸ்லேருந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தான். ஸோ அப்போ தான் நாங்கள் வந்து பெங்களூருக்கு வந்திருந்தோம். ஸோ அதனால் போக போக ஒரு 4 இயர்ஸ்லேருந்து அவனுக்கு தண்ணியில் விளையாடுறது பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தால் ஸ்டார்டிங் ஒரு 5 மினிட்ஸ் ரொம்பவே பயந்தான். அதுக்கப்புறம் ரொம்ப என்ஜாய் பண்ணான், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான் தண்ணியில். நாங்கள் பெங்களூரில் இருக்கோம். ஸோ இந்த வெதருக்கு இந்த தண்ணி எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆக்சுவலி இந்த வின்டர் டைமில் வந்து இங்கே வந்து ஹாட் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க போல். அதனால் தண்ணி வந்து ரொம்ப வார்மாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணான். அவனே ஸ்விம் பண்ணுற அளவுக்கு ஃபீல் பண்ணி அவன் வந்து பண்ணான். கால்லாம் ஆட்டிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.